டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லி சாத்ராவை அடுத்த விவேக் விஹார் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது 4 தளங்களை கொண்ட ஒரு கட்டிடம். இதில் 2வது தளத்தில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்து மற்ற தளங்களுக்கும் பரவி பெரும் தீயாக உருவெடுத்தது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் சுமார் 15 வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டதோடு கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டனர். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 to 15 பேர் வரை மீட்டிருப்பதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தீ தற்போது அணைக்கப்பட்டு முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இதிலிருந்து சிலர் உயிரிழந்த உடல்கள் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்தில் ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 9 பேர் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று பார்ப்பதால் முதற்கட்ட தகவலின்படி அந்த ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி வெடித்து அதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லியை பொறுத்தவரை தற்போது கோடை காலம், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கோடை வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் அதிக வெப்பம் காரணமாக மின் சாதனங்கள் வெடித்து தீ விபத்துகள் ஏற்படுவது என்பது கடந்த சில நாட்களாகவே தொடர்கதையாக மாறி வருகிறது. எனவே மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும், குறிப்பாக ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி உள்ளிட்ட மின் சாதனங்களை மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இது போன்ற தீ விபத்து சம்பவங்கள் உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்து ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.